நன்றிகள் நிறைந்த காலை வணக்கம். அற்புதமா நம்ம கடந்த 6 நாட்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. மிக சிறப்பான வாழ்க்கைக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு பார்ட் 7ல பார்க்கிறது ப்ராப்பர் லைவ்லிஹுட். ஆமாங்க. நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கிற வகை என்ன? நம்ம நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோமா? அதுல நம்மளுக்கு என்ன மாதிரியான பணவரவுகள் இருக்கு? அது கூடவே நம்மளோட ஹெல்த் எந்த அளவுக்கு அது பாதிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொழில் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோமா? அப்படின்னு பாருங்க. ஆர் யூ டூயிங் எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ் ஆர் கோயிங் ஃபார் அ ஜாப்? அங்க உள்ள எனர்ஜி என்ன மாதிரி இருக்கு? கோவொர்க்கரோட எனர்ஜி என்ன மாதிரி இருக்கு? அப்படிங்கறது எல்லாம் நீங்க பார்க்கணுங்க. ஆமா. நம்ம பிசினஸ்ல ஓவராலா நம்மளோட என்வைரன்மென்ட் எப்படி இருக்கு? அதனோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கோ, அந்தனுடைய தாக்கம் நம்மளுக்கும் இருக்கத்தான் இருக்கு. ஆமாங்க. சோ கால்ட் திஸ் மாடர்ன் வேர்ல்ட் யூ கேன் see இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அண்ட் வொரீஸ். ஆமாங்களா? இந்த உலகத்துல இப்ப பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் ஆரம்பிச்சு விட்டுட்டாலே, உடனே வந்து அவங்களுக்கு கவலைகள், துக்கங்கள், நெறைய போராட்டங்கள், சீக்கிரமா முன்னேறணுங்கிற டென்ஷன், ஒரு வகையான மன இறுக்கம், இது எல்லாமே கூடவே வந்துருது. ஆமாங்களா? ரொம்ப அவசரகரமா இருக்கிற இந்த பூமியில, நம்ம ஒரு சம்பாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் முடிவெடுத்து வேலை பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, வொர்க் டென்ஷன், வொர்க் பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கத்தான் செய்யுது. அதே மாரி ஒரு தொழிலோ, இல்ல ஒரு வேலையோ அப்படி எடுத்துட்டீங்கன்னாலும், நெறைய பாடுகள் இருக்கு. சும்மா சாதாரணமாலாம் பணம் சம்பாரிச்சிட முடியாது. தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ், வொரீஸ் அண்ட் டென்ஷன்ஸ், ஆங்ஸைட்டி. ஆமாங்களா? இந்த அவசரகரமான வாழ்க்கையில நெறையா துக்கங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு. அவசரம். எல்லாத்துலயும் அவசரம். சீக்கிரமா போகணும், சீக்கிரமா வரணும், சீக்கிரமா வேலை முடிக்கணும், சீக்கிரமா முன்னேறணும் அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ, ஒவ்வொரு மனிதனும் அவங்களுடைய வாழ்க்கைய நிதானமா வாழ்றத விட்டுட்டு, ஓடி கடைசியில 60, 70 வயதுகள்ல திரும்பி பார்த்தா, வருஷங்கள் ஓடிருச்சு. காசு பணம் நல்லா சம்பாரிச்சுட்டாங்க. ஆனா, அவங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் த ஸ்ட்ரெஸ். அந்த மன இறுக்கம், மன அழுத்தம் அதுதான் காரணமா இருக்கு. அப்ப இதுக்கு என்னதாங்க வழி? இதனால நெறைய உடல் உறுப்புகள் பாதிக்கத்தான் செய்யுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அல்சர் வருது. நீங்க ஸ்ட்ரெஸ் காரணமாகவோ, இல்ல வேலைப்பளுதுனால நேரத்துக்கு சாப்பிட முடியறதில்ல. அவங்களுக்கு நேரத்துக்கு தூங்க முடியறதில்ல. நெறைய கவலைகள் இருக்கும் பொழுது நெறைய பேத்துக்கு ஆ நைட்ல வந்து நல்ல தூக்கமே இருக்கிறதில்ல. 8 ஹார்ஸ் அந்த கோல்டன் ஹார்ஸ் ஸ்லீப்ப வந்து சுதந்திரிக்க முடியுதா? அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அல்சர் வருது. ஹைப்பர் தைராய்டிசம் நெறைய இருக்கு. மைக்ரேன் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய உடல் உபாதைகள் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன அப்படின்னா, ஆமாங்க. நம்ம பார்ட் 2ல பார்த்தோம் இல்லையா? ப்ராப்பர் பிரீதிங். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 20 நிமிடம் வரைக்கும் மீ டைம் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்காக அப்படின்னு ஒதுக்கப்பட்ட நேரங்கள்ல, நீங்க 12 முறைனாவது 12 டைம்ஸ்னாவது இந்த பிரீதிங் பண்றீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஆழ்ந்த உள்சுவாசம், ஆழ்ந்த வெளிசுவாசம் செய்யறத நம்ம வந்து ஒரு 12 சைக்கிள்ஸ் பண்றோமா அப்படிங்கிறதுல கவனம் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மெடிடேஷன் அண்ட் ஹீலிங் டஸ் வண்டர்ஃபுல் இன் யுவர் லைஃப். ஆமா. யாரெல்லாம் வந்து இத உணர்ந்து இம்மீடியட்டா எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸ்டே கனெக்டட் வித் P5 எஜுகேஷன்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் யுவர்செல்ஃப் வித் P5 ஹெல்த் கிளப் ஃபார் மெடிடேஷன் அண்ட் ஹீலிங். உங்களுக்கு ரெகுலரா டெய்லியும் மெடிடேஷன் இருக்கு. ஹீலிங் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? கான்டாக்ட் அஸ். தேங்க் யூ. See you in another wonderful video.